Hello students, good morning. Right. இந்த வீடியோல நம்ம எலாஸ்டிசிட்டி வந்து பார்க்க போறோம். சரிங்களா? பேசிக் பிசிக்ஸ்ல மெக்கானிக்ஸ்ல எலாஸ்டிசிட்டி நம்ம வந்து பார்க்க போறோம். ரைட். ஸோ எலாஸ்டிசிட்டி அப்படின்னா வந்து என்ன? ரைட். ஸோ ஒரு பொருளுக்கு ஒரு எனர்ஜியை வந்து கொடுத்தோம் அப்படின்னா வந்து அந்த எனர்ஜியை வந்து பார்த்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணிட்டு திரும்பி அதை வந்து ரிலீஸ் பண்ணும். சரிங்களா? இதைத்தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ப்ரிங் அப்படின்ட்டு எலாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா? இதில் புக்கில் என்ன தெரியுமா போட்டிருக்காங்க, இருங்க அப்படி ஒரு தடவை ரீட் பண்ணுறேன். எலாஸ்டிசிட்டி இஸ் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் யர் பாடி which enables it to regain its original form after it has been distorted by the application of a force. Right. ஓகே, இது நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து ஃபோர்ஸ் நம்ம வந்து ஒரு பொருளுக்கு அப்ளை பண்ணோம் அப்படின்னா வந்து அந்த எனர்ஜி அந்த ஃபோர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா வந்து யூஸ் பண்ணி அது வந்து ஒரு டிஃபார்ம்டு பொசிஷனுக்கு வந்து போயிட்டு திரும்பி வந்து நார்மல் பொசிஷனுக்கு வந்து வரும் பொழுது மறுபடியும் அது வந்து எனர்ஜி வந்து ரிலீஸ் பண்ணும். சரிங்களா? ரைட். இதை நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த கிவன் ஃபோர்ஸை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்கிறோம். சரிங்களா? ரைட். ஓகே, இந்த ஸ்ட்ரெஸ் ஆகும்போது வந்து என்ன வந்து ஆகும், அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ரெயின் வந்து ஆகும். ரைட். ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இது ஹூக்ஸ் லான்னு சொல்லிட்டு ஒரு லா நம்ம வந்து படிப்போம். சரிங்களா? அந்த ரிலேஷன்ஷிப் வித் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹூக்ஸ் லா. இருங்க அப்படியே அதையும் நான் வந்து அப்படியே ரீட் பண்ணிடுறேன், ஏன்னா டெஃபினேஷனை நம்ம எப்பயுமே மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது. ஹூக்ஸ் லா ஸ்டேட்ஸ் தட் த ஸ்ட்ரெயின் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்ட்ரெஸ் ப்ரொடியூசிங் இட் ப்ராக்கெட்டில் வந்து போட்டிருக்காங்க. ஸோ லாங் ஆஸ் த ஸ்ட்ரெயின் இஸ் நாட் டூ கிரேட் for once the so-called elastic limit is passed, permanent deformation occurs. Right. ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ வந்து ஸ்ட்ரெஸ் நம்ம வந்து அப்ளை பண்ணுறோமோ அதுக்கேற்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயின் வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த ப்ராக்கெட்டில் அவங்க என்ன மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னீங்கன்னா வந்து சர்டன் டியூரேஷனுக்கு மேலே வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து அந்த ஆப்ஜெக்டாக அந்த ஸ்ட்ரெஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா வந்து அது டிஃபார்ம்டு பொசிஷனுக்கு வந்து பர்மனெண்ட்டாக வந்து போயிடும். சரிங்களா? ரைட். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்டேட் ஆஃப் Hooke's law and the definition of elasticity. Right. Okay. So நம்ம இங்க வந்து நம்ம இதுக்கு வந்து வரோம். சரிங்களா? ஸோ எலாஸ்டிசிட்டிக்கு வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஸ்ப்ரிங். ஸோ ஸ்ப்ரிங் அப்படின்றது வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து தெரியும், நம்மளோட சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஃபீல்டில் முக்கியமாக மெக்கானிக்கல் ஃபீல்டில் இருக்கிற இன்னைக்கு வந்து வெஹிக்கிள்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் நிறைய இதில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்ப்ரிங் அதிக அளவுக்கு வந்து யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? ஸ்ப்ரிங் இல்லாமல் ஏகப்பட்ட எக்யூப்மெண்ட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபங்க்ஷன் வந்து ஆகிறது வந்து இல்லை. சரியா? ரைட். ஓகே. ஸோ இந்த மெக்கானிக்கல் ஃபீல்டில் வந்து நம்ம வந்து எங்கெங்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறோம், மெக்கானிக்கல் ஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து ஆட்டோமொபைலில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து காரில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். சரியா? ஸோ ஆட்டோமொபைலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து காரில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சஸ்பென்ஷன் வந்து இருக்கும். சரி, இன்னொரு விஷயம், ஒரு ஸ்ப்ரிங் டைப் ஆஃப் எலாஸ்டிக் பொருளை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று கம்ப்ரஸ் பண்ணலாம், இல்லாட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்டென்ஷன் வந்து பண்ணலாம். சரிங்களா? இந்த மாதிரி வந்து இருக்கிறத வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து டைப் ஆஃப் ஸ்ட்ரெஸ் தான். இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து எனர்ஜி சேவ் பண்ணிட்டு திரும்பி வந்து ஸ்ட்ரெயின் ஆகிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு இந்த எனர்ஜியை ரிலீஸ் பண்ணும். சரிங்களா? ரைட். ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஃபீல்டில் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ரஸ் பண்ணுற மாதிரியான வந்து ஸ்ப்ரிங் யூஸ் பண்ணுறோம், எக்ஸ்டென்ஷன் ஆகிற மாதிரி ஸ்ப்ரிங்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த ஆட்டோமொபைல் வந்து காரில் இருக்க சஸ்பென்ஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ரசிபிள் டைப். சரிங்களா? ரைட். ஸோ இப்போ இதுவே வந்து எக்ஸ்டென்சிபிள் டைப் வந்து என்ன வந்து இருக்கும், இழுத்துட்டு திரும்பி வந்து விட்டுட்டோம் அப்படின்னீங்கன்னா வந்து பழைய டிஃபார்ம்டு பொசிஷன்ல இருந்து ஒரிஜினல் பொசிஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து போகும். சரிங்களா? ரைட். அந்த மாதிரி ஸ்ப்ரிங்ஸ் நிறையா வந்து இருக்கு. ரைட். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து மிஷின் கன்ல யூஸ் பண்ணுறது ஒரு டைப் ஆஃப் வந்து ஸ்ப்ரிங் தான். சரிங்களா? ரைட். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ரெஸ் டைப் வந்து பென்லையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து யூஸ் பண்ணுறதும் வந்து இதுலேயும் வந்து ஒரு ஸ்ப்ரிங் தான். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வந்து ஸ்ப்ரிங்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ இந்த ஸ்ப்ரிங் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இட்ஸ் மேட் பை சம் டைப் ஆஃப் ஸ்பெஷல் மெட்டல். சரிங்களா? ரைட். அந்த மெட்டல் என்னன்னு சொல்லிட்டு நெட்டில் வந்து பார்த்துருக்கேன். ஸோ அந்த மெட்டல் வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து லோ அலாய் மேங்கனீஸ், மீடியம் கார்பன் ஸ்டீல் ஆர் ஹை கார்பன் ஸ்டீல். சரிங்களா? இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து
ஃப்ளெக்சிபிலிட்டியாக வந்து இருக்கும். பட் ஹை ஈல்ட் ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும், எலாஸ்டிசிட்டி வந்து இருக்கும். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ரென்த்தும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். சரியா, இது நிறைய இடத்துல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து யூஸ் பண்ணுறோம் நம்ம. இது எஸ்பெஷலி இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து டைப் வந்து மெட்டீரியல்லாம் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து செய்வாங்க. சரிங்களா, ஸோ இது நமக்கு தேவையில்லை, ஜஸ்ட் ஃபார் அ நாலேஜ், அவ்வளோதான், வேற ஒன்றும் வந்து இல்லை. ஏன்னா அந்த டைப் ஆஃப் மெட்டீரியல் வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா நம்ம வீல் சேர்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்கில் வந்து யூஸ் பண்ணுறோம். நம்ம வந்து வாக்கிங் ஸ்டிக் இந்த மாதிரி இதுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஸ்ப்ரிங் டைப் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆக்ஷன்ஸ் வந்து கொடுக்கக்கூடிய சின்ன சின்ன டைப் ஆஃப் மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்குது. சரிங்களா, ஸோ இது காயில்டு பொசிஷன்லேயும் வந்து இருக்கும், ஒரு என்ன சொல்கிறது ஸ்ட்ரெயிட் ராட் டைப் மெட்டீரியல்ஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். சரிங்களா, ஸோ இப்போ ஆட்டோமொபைலில் எடுத்துங்களேன், காரில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டைப் ஆஃப் வந்து ஸ்ப்ரிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ரோல் டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். சரிங்களா, இதுவே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவி வெஹிக்கிள்ஸ்லாம் வந்து பஸ்ஸு லாரி இதுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூ ஷேப்பில் வந்து ஒரு பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். சரிங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மெட்டீரியல் வந்து போட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கனெக்ட் பண்ணி வந்து வச்சிருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த காரோட வந்து இது வெஹிக்கிளோட வந்து சேஸ்க்கும் டயருக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். சரிங்களா, ஸோ போத் ஆர் சேம் மெட்டீரியல் தான், வேற ஒன்றும் வித்தியாசமே வந்து ஒன்றும் வந்து கிடையாது. சரிங்களா, ரைட். இப்போ இதில் வந்து ஒரு 2 காம்பனன்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா, அதாவது ஒரு ஸ்ப்ரிங் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன மாதிரியான கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். ஸோ இந்த ஸ்ப்ரிங் இருக்குது அப்படின்னீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மெட்டீரியல், ரைட். ஸோ மெட்டீரியல் நம்ம என்னென்னு வந்து பார்த்தாச்சு, அதோட வந்து திக்னஸ், ரைட், அதோட வந்து லென்த்து, ஸோ அதில் வந்து அப்ளை பண்ணக்கூடிய வந்து வெயிட். சரிங்களா, தட் மீன்ஸ் ஸ்ட்ரெஸ். ஓகே, இப்போ இதோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெட்டீரியல் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து மெட்டீரியலுக்கு ஏற்றாப்புல வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதோட எக்ஸ்டென்சிபிலிட்டி வந்து கூட வந்து இருக்கும், கம்மியாக வந்து இருக்கும். சரிங்களா, வீட்டில் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஊஞ்சலில் வந்து தொட்டி கட்டி போடுவாங்கல்ல, அதில் போட்டிருக்க ஸ்ப்ரிங் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் அதிகமாகவே வந்து இருக்கும். சரிங்களா, 1 மினிட் அப்படியே லைனில் இருங்க. ரைட். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளினிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ஃபிங்கருக்கு பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து வச்சுருக்கோம். இதில் இருக்க ஸ்ப்ரிங்கோட வந்து திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப வந்து கம்மியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். பிகாஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபிங்கருக்கு பண்ணுறதுனால கொஞ்சம் ஈஸியாக பண்ணணுன்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வந்து திக்னஸ் கம்மியாக வந்து இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜாஸ்தியாக வந்து இருக்கிற மாதிரி இது வந்து இருக்கும். சரிங்களா, ஸோ இதில் வந்து ஸ்ப்ரிங்கை வந்து நம்ம வந்து எவ்வளோ வந்து வேணுமோ அதை கழட்டி மாட்டிக்கிற மாதிரி இதில் வந்து போட்டிருக்கிறாங்க. இதுவே வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த ரிஸ்ட் டைப் வந்து ஃப்ளெக்ஷன் எக்ஸ்டென்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதில் இருக்கிற வந்து மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து திக்காக வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம சைக்கிள் ஸ்டாண்டு பைக் ஸ்டாண்டுலாம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு திக்காக வந்து இருக்கும். சரிங்களா, ஸோ இது வந்து திக்னஸ் அதிகமாக இருக்கனால வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமாக வந்து கொடுக்க வேண்டியது வந்து இருக்கும். சரிங்களா, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ரெயின் ரொம்ப நேரத்துக்கு வந்து இதில் வந்து இருக்கும். ரைட். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வந்து மெட்டீரியல் அதோட திக்னஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த எலாஸ்டிசிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் வந்து பண்ணும். சரிங்களா, நெக்ஸ்ட் லென்த். ஸோ இந்த லென்த் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதிகமாக வந்து இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா இதோட வந்து எக்ஸ்டென்சிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து கூட வந்து இருக்கும். சரிங்களா, ஸோ லென்த் வந்து கூட வந்து இருந்துச்சுன்னா இதோட எலாஸ்டிசிட்டி எக்ஸ்பேன்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கூட வந்து இருக்கும். சரிங்களா, ரைட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது அப்ளை பண்ணக்கூடிய லோடு. ஸோ இந்த லோடு வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து ஒரு ஸ்ப்ரிங்கில் எவ்வளோ வந்து லோடு அப்ளை பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது அதிக அளவுக்கு எக்ஸ்டென்ஷன் வந்து ஆகும். சரிங்களா, தட் இஸ் த லா ஆஃப் ஹூக். சரிங்களா, இந்த ஸ்ட்ரெஸ் எவ்வளோ அப்ளை பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயின் வந்து இருக்கும். எந்த அளவுக்கு வந்து எவ்வளோ நம்ம வந்து வெயிட் கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் வந்து ஆகும். சரிங்களா, ரைட். இப்போ இதை வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு ஸ்ப்ரிங் வந்து சீரியலில் வந்து இருந்துச்சுன்னா வந்து எப்படி வந்து இருக்கும், பேரலில் வந்து இருந்துச்சுன்னா எப்படி வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா, ரைட். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஒரு ஸ்ப்ரிங் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேரலல்ல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து வச்சிருக்கிறாங்க. ரைட். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபிக்ஸ் பண்ணி வந்து வச்சிருக்கிறாங்க. சரிங்களா, ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த ஸ்ப்ரிங் வந்து இதோட வந்து லோடு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது ஒரு 20 kg வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் வந்து தாங்கக்கூடியது, இது ஒரு 20 kg வந்து பார்த்தீங்கன்னா தாங்கக்கூடியது. சரிங்களா, இதோட ஃபுல் எக்ஸ்டென்சிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 20 kg கொடுத்தா வந்து தாங்கும். சரிங்களா, ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதில் நம்ம வந்து ஒரு வெயிட் நம்ம வந்து அப்ளை பண்ணுறோம். சரிங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 20 kg நம்ம வந்து அப்ளை பண்ணுறோம்னு வந்து வச்சுக்கோங்களேன். ஸோ 20 kg அப்ளை பண்ணோம் அப்படின்னீங்கன்னா வந்து இங்கே வந்து என்ன வந்து ஆகும், இதோட எக்ஸ்பென்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா வந்து அப்படியே டிவைட் ஆகிடும். சரிங்களா, ரெண்டு பேரலாக வந்து இருக்கிறதுனால வந்து இந்த ஸ்ப்ரிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 10 kg வந்து பார்த்தீங்கன்னா வந்து ட்ராவல் ஆகும், இதுக்கு ஒரு 10 kg வந்து பார்த்தீங்கன்னா வந்து
ட்ராவல் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த ஸ்ப்ரிங் வந்து பார்த்தீங்கன்னா இது எக்ஸ்டென்சிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹாஃப் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹாஃப் ஆஃப் த எக்ஸ்டென்ஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்ப்ரிங்கில் வந்து இருக்கும். சரிங்களா, ரைட். இதுவே கம்பேரிங் வித் சீரியல் கனெக்ஷன் வந்து வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து ஒரு ஸ்ப்ரிங், ரைட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கன்னா வந்து ஒரு ஸ்ப்ரிங் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். சரிங்களா, ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த சேம் லோடு இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு 20 kg, இது ஒரு 20 kg வந்து ஸ்ப்ரிங் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதில் 20 kg அப்ளை பண்ணுறோம்னு வந்து வச்சுக்கோங்களேன். இந்த அப்ளை பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 20 kg இந்த எக்ஸ்பென்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா வந்து ஃபுல் எக்ஸ்பென்ஷன் வித் டபுளாகவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்குன்னு அது கரெக்டாக வந்து சொல்லணும் அப்படின்னீங்கன்னா வந்து இதில் வந்து 10 kg அப்ளை பண்ணாலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதோட வந்து எக்ஸ்பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லென்த் வந்து கூட கூட வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஸ்ட்ரெஸ் கம்மியாக வந்து கொடுக்க வேண்டியது கொடுத்தாலே வந்து போதும். இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எக்ஸ்பென்ஷன் வந்து இருக்கும். இதே பேரலாக வந்து இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு கம்மியான வந்து ஸ்ட்ரெஸ் கொடுத்தா தான் வந்து கம்மியான ஸ்ட்ரெஸ் கொடுத்தா நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா வந்து சாரி அதிகமான ஸ்ட்ரெஸ் கொடுத்தாலே வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான ஸ்ட்ரெயின் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். சரிங்களா, ரைட். ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரலி வந்து இது வந்து ஸ்ப்ரிங்கோட வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த 2 காம்பனன்ட்ஸ். ஸோ இதே ஸ்ப்ரிங்கை வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆசிலேட்டரி மூவ்மெண்ட் வந்து என்ன வந்து பண்ணலாம். சரிங்களா, சப்போஸ் இந்த வெயிட்டை வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணிட்டு டக்குன்னு எடுத்தோம் அப்படின்னா வந்து ஸ்ப்ரிங் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப் அண்ட் டவுன் மூவ்மெண்ட் வந்து இருந்துகிட்டே வந்து இருக்கும். சரிங்களா, ஒரு மைல்டு ஆசிலேட்டரி மூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். ஸோ இந்த மைல்டு ஆசிலேட்டரி மூவ்மெண்ட் வந்து எப்படி வந்து இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிட்டு லோடு அப்ளை பண்ணிட்டு எடுத்தோடனே அதிகமாக இருக்கும், கிராஜுவலாக குறைஞ்சி ஒரு ஸ்டேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0க்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து வரும். சரிங்களா, ரைட். ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஏற்கனவே வந்து பெண்டலத்தையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து படித்தோம். ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கிங் ஆக்ஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு ஆசிலேஷனையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மூவ்மெண்ட்டும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். சரிங்களா, ரைட். ஓகே, இதில் வேற என்ன வந்து கொடுத்துருக்கேன், ரிகைலாங் வந்து ஸ்ப்ரிங், ரைட். ஓகே, சரிங்களா. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இன் ஹியூமன் பாடியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த எலாஸ்டிசிட்டி எங்கெங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ எலாஸ்டிசிட்டி இந்த ஹியூமன் பாடியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து அனாட்டமி படிச்சுட்டு இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து நல்லா தெரியும். சரிங்களா, ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதிகமான எலாஸ்டிசிட்டி வந்து இருக்கிறது வந்து எங்க லிகமெண்ட் தான், ரைட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து மசில், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டெண்டான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கார்டிலேஜ், அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து போன். சரிங்களா, நான் ஆர்டர் கரெக்டாக வந்து எழுதிருக்கேன்னு நினைக்கிறேன் நான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து லிகமெண்ட், மசில், டெண்டன், கார்டிலேஜ் இந்த ஆர்டரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா எலாஸ்டிசிட்டி வந்து அதோட வந்து என்ன சொல்கிறது ப்ராப்பர்ட்டி வந்து அதிகமாக வந்து இருக்கும். சரி, இப்போ நம்ம வந்து லிகமெண்ட்டை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து எடுத்துக்கிறோம். சரிங்களா, ஸோ லிகமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எலாஸ்டிசிட்டி வந்து ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுனால இது வந்து போனை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்நார்மல் பொசிஷனில் போகும்போது வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து மூவ்மெண்ட் பண்ணும்போது இதை வந்து கேட்ச் பண்ணி வந்து வச்சுக்கிறோம், ஒரு ப்ராப்பர் பொசிஷனில் வந்து பிடிச்சி வந்து வச்சுக்கிறோம். சரிங்களா, சப்போஸ் கொஞ்சம் ஓவராக மூவ்மெண்ட் நடந்துச்சுன்னா வந்து இங்கே வந்து என்ன வந்து ஆகும். சரிங்களா, ரைட். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3rd இயரில் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஏ இது கிளினிக்கல் அப்போலாம் வந்து படிச்சிருப்போம். ஒரு லிகமெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸ்ப்ரெயின் வந்து ஆகுதுன்னா வந்து அது ப்ரொசீஜர் படிச்சிருக்கீங்க. சரிங்களா, டியூரிங் a temporary subluxation of the joint the ligament will be torn. சரிங்களா, ரைட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரரியாக சப்லக்சேஷன் வந்து ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா லிகமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லைட்டாக வந்து டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும். சரிங்களா, ரைட். சப்லக்சேஷன் மட்டும் கிடையாது, கம்ப்ளீட் டிஸ்லொகேஷன் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிழிஞ்சிரும் இது. சரிங்களா, ஸோ இது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்ஜுரி இருக்குது, அதெல்லாம் இப்போ நமக்கு வந்து தேவையில்லை. ஸோ ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா லிகமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் வந்து ஆகும். சரிங்களா, ஏன் அப்படின்னீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அப்ளை பண்ணக்கூடிய வந்து இந்த லோடு, சரிங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அன்டாலரேட்டடாக வந்து இருக்கும்போது, சரிங்களா, அப்நார்மல் ஹை லோடு வந்து பார்த்தீங்கன்னா ஹை லோடு வந்து கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிகமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டேர் ஆக ஆரம்பிக்கும். சரிங்களா, ரைட். ஸோ மசிலில் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து என்ன நடக்கும், இதில் வந்து ஸ்ட்ரெயின். சரிங்களா, மசில் ஸ்ட்ரெயின் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருக்கோம். இந்த மசில் ஸ்ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கண்டினியூஸாக வந்து லோடு கொடுத்தோம் என்ன ஆகும், கண்டினியூஸாக லோடு கொடுக்குறதுனா வந்து நம்ம ரொம்ப நேரம் நிற்கிறது, ரொம்ப நேரம் வந்து மசிலுக்கு ஒர்க் அவுட் வந்து கொடுக்குறது, இந்த மாதிரி இருந்துச்சுனாலே ஸ்ட்ரெயின் ஆக ஆரம்பிச்சிடும். சரிங்களா, ரைட். அதுக்கப்புறம் வந்து இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து மசில் ஸ்ட்ரெயின் வந்து டெண்டான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவல்சன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்ஜுரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். சரிங்களா, இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா மைனர் இன்ஜுரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். கார்டிலேஜ்
மெனிஸ்கஸ் இதெல்லாம் போன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மைல்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது டிஃபார்மேட்டிவ் கண்டிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா போகும் சரிங்களா. ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் பேஷண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனு வேல்கம் வேல்கஸ் இதெல்லாம் ஒரு சிலருக்கு வந்து இருக்கும். மேக்ஸிமம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஜெனு வேல்கம் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். கால் வந்து பார்த்தீங்கன்னா பவுல் இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும் சரிங்களா. ஸோ இது நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஏற்கனவே டென்ஷனில் நம்ம வந்து ஒரு தடவை வந்து படிச்சிருக்கோம் சரிங்களா. பிளாஸ்டிக் ரேஞ்ச், எலாஸ்டிக் ரேஞ்ச், பிளாஸ்டிக் ரேஞ்ச், அதுக்கப்புறம் பிரேக்கிங் பாயிண்ட் சரிங்களா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து எலாஸ்டிசிட்டி ப்ராப்பர்ட்டி வந்து உள்ள நம்ம ஹியூமன் பாடியில் உள்ள வந்து சின்ன சின்ன வந்து பார்த்தீங்கன்னா வந்து காம்பனன்ட்ஸ் சார் ரைட்ஸ். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ஸ்ப்ரிங்கிங் ஆக்ஷனை நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து மசிலில் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து யூஸ் பண்ணுறோம் சரிங்களா. எனர்ஜியை ஸ்டோர் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணுறது ரைட். நம்ம வந்து ஜம்ப் பண்ணணும் அப்படின்னா வந்து லைட்டாக கீழே டவுன்லோட் போயிட்டு அப்படின்னா தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜம்ப் பண்ண முடியும் சரிங்களா. ஸோ அப்போ வந்து மசில் வந்து பார்த்தீங்கன்னா கன்ட்ராக்ஷன் ஆகிட்டு ரிலாக்ஸேஷன் ஆகும்போது தான் அது எனர்ஜி அப்சர்வ் பண்ணிட்டு திருப்பி எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி நமக்கு வந்து பாடியை லிஃப்ட் பண்ணி நிறுத்திக்கணும். அப்படின்னா தான் நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜம்ப் பண்ண முடியும் சரிங்களா ரைட். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஹியூமன் பாடியிலே இந்த எலாஸ்டிசிட்டியை வந்து நிறைய இடத்துல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து பயன்படுத்துகிறோம் ரைட். ஓகே, இது வந்து சின்னதாக ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். இது மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு ஆர்கன் வைஸாகவும் நம்ம சொல்லிடலாம். ஒவ்வொரு நம்ம வந்து ஸ்கின்ல ஆரம்பிச்சு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாடியில் இருக்கிற எல்லா ஆர்கன்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த எலாஸ்டிசிட்டி வந்து பவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்குது சரிங்களா. ஓகே, இப்போ நம்ம வந்து கிளினிக்கல் சைடு அது முக்கியமாக வந்து எக்ஸசைஸ் தெரப்பியில் நம்ம என்ன மாதிரியான வந்து டைப் ஆஃப் வந்து டிவைசஸ்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எலாஸ்டிசிட்டி உள்ள வந்து பார்த்தீங்கன்னா வந்து மொதல் ஸ்ப்ரிங் இது நம்ம வந்து பார்த்துட்டோம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரப்பர் தான் சரிங்களா. ஸோ எக்ஸசைஸ் தெரப்பியில் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ ரப்பர் நம்ம வந்து எங்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த ரப்பர் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து கரடாண்டுன்னு சொல்லிட்டு வந்து ஒரு டைப் ஆஃப் வந்து ரப்பர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து யூஸ் பண்ணுறோம் சரிங்களா. திஸ் இஸ் மேட் பை என்ன டைப் ஆஃப் மெட்டீரியல் அப்படின்னா வந்து லேட்டக்ஸ் டைப் ஆஃப் மெட்டீரியல் சரிங்களா. ஏன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மோர் அமௌண்ட் ஆஃப் எலாஸ்டிசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும் சரிங்களா ரைட். அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சார்கோ ரப்பர்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லுவோம். இந்த சார்கோ ரப்பர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எலாஸ்டிசிட்டியும் இருக்கும், அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க கொஞ்சம் ஹார்டாகவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். நம்ம நிறைய இந்த ரப்பர் பந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்துருக்கோம் சரிங்களா. இந்த ரப்பர் பந்து உள்ள வந்து ஏர் இருக்கும். நம்ம யூஸ் பண்ணுற இந்த சார்கோ ரப்பர் டைப்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏர்லாம் வந்து இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ரப்பராகவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும் சரிங்களா ரைட். இந்த மாதிரி வந்து இருக்கிறத நம்ம நிறைய வந்து யூஸ் பண்ணுறோம் சரிங்களா. ஸோ வேற எங்கே எக்ஸசைஸ் தெரப்பியில் நம்ம வேற எங்கே யூஸ் பண்ணுறோம், வாக்கிங் எய்ட்ஸில் எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து கீழே ரப்பர் ஃபெரில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவோம். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரப்பர் புஷ் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ரீசன் வந்து எதுக்காக அப்படின்னா வந்து ஃப்ரிக்ஷனை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணுறதுக்காக. இதை நம்ம வந்து ஏற்கனவே ஃப்ரிக்ஷன்லேயும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்துருக்கோம் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ப்ரிங் வந்து இந்த எலாஸ்டிசிட்டி கேரக்டர் உள்ள வந்து மெட்டீரியல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து யூஸ் பண்ணுறோம் சரிங்களா ரைட். இதில் வந்து நான் வந்து சின்ன சின்னதாக உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன் நான் ரைட். இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்க. இதே மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம வந்து ஒவ்வொன்றா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லலாம் சரிங்களா. ஸோ இந்த மெக்கானிக்ஸ் டாப்பிக்கில் வந்து இதுதான் வந்து கடைசி வந்து இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் வந்து இருக்குது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து மெக்கானிக்ஸில் வந்து இவ்வளோ காம்பனன்ட்ஸ் முடிச்சாச்சு. அடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த பேசிக் எலக்ட்ரிக் காம்பனன்ட்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம் சரிங்களா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. தேங்க்யூ வெரி மச்.